பராசக்தியினுடைய பாலை குடிச்சார். அந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்? சீர்காழி குளத்துக்கரையில் சின்னஞ்சிறு குழந்தையா அந்த குழந்தை உட்காந்துருக்கு. அப்பா சிவபாத ஹிருதயர் அப்படி முழுகி அப்பாவை காணோம். இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு. புறப்படும் போதே சொன்னார், நீ வராத, குளக்கரை அங்கே தண்ணிலாம் இருக்கும், வழுக்கும், வராத அப்படின்னார். குழந்தைங்கிட்ட வராதன்னா கேட்குமா? நானும் வருவேன்னு வந்திருக்குது. நீ இங்கேயே உக்காந்துக்கோ, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு குளத்துல இறங்கினாரு. தலை முழுகி, குளிக்கிறதுனா கழுத்தோட குளிக்கிறது இல்லை, முகத்தை மட்டும் அலம்பிக்கிறது இல்லை, இல்லை அந்த வம்பு என்னத்துக்குன்னு பாடி ஸ்ப்ரேவை அடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில புறப்படுறது இல்லை, தலையோடு சேர்த்து முழுகி குளிப்பது தான் உண்மையிலேயே குளிப்பது. அப்படி சிவபாத ஹிருதயர் குளத்துல முழுகி எழுகிறார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அப்பாவை காணமே அப்படின்னு அந்த குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு அழுது. ஞானசம்பந்த பெருமான் அம்மா அப்பான்னு அழுத உடனே தன்னை கூப்பிடுறாரோன்னு நினைச்சுன்னு ஆகாசத்துல ரிஷபாரூடரா சிவபெருமான் பராசக்தியோடு வந்து விட்டார். இப்ப குளிச்சுட்டு இவர் திரும்ப வரார். பராசக்தி கிட்ட பால், நீ போய் பொற்கிண்ணத்திலே பால் கொடுத்துவான்னு அனுப்புகிறார். வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்படி மிக சுருக்கமாக குழந்தை பால் குடித்து விட்டது. அப்பா குடிச்சிட்டு மேலே வரார். வாயில பால் கரை இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா கவனிங்க. யார் தந்த பால் அடிசில் நீ உண்டது என ஒரு மாறு கொண்டு கடிது ஓச்ச. ரொம்ப டென்ஷன் பார்ட்டி போல இருக்கு அவரு. சின்ன குழந்தை வாயில பால் கரை இருக்குது. யார் கொடுத்த பாலை நீ குடிச்சிருக்கிற, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு அங்கிருந்து ஒரு கழி எடுத்து குழந்தைய அடிக்கிறதுக்கு போனாராம். அப்பாக்கள்லாம் குழந்தைய அடிச்சு மிரட்டின காலம்னு ஒன்று இருந்ததே, அப்படிப்பட்ட காலத்தில் நடந்தது இது. இப்பெல்லாம் அடிக்கிறதா? வாத்தியாராலே ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் அப்பாலாம் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறப்போ வாத்தியார்கிட்ட சொன்னார், சார் சரியான வால் பையன் சார், ஏதாவது வால்தனம் பண்ணான்னா கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னார். எனக்கு இன்னி வரைக்கும் என்ன சந்தேகம், தோலையே உரிச்ச பிறகு கண்ணை விட்டா என்ன உடலன்னா என்ன, அப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்க. அவர் ரொம்ப கோபமா கழி எடுத்து அடிக்க வந்தாராம். யார் தந்த பால், யார் கொடுத்த பாலை நீ குடிச்ச, யார் கொடுத்த பாலை குடிச்ச? சேக்கிழார் எழுதுறா பாருங்க, பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் எதிர் நின்றாரை காட்ட. அதோ அவருதான். யார் கொடுத்த பாலை குடிச்ச? அதோ அவரு தான். உடனே திரும்ப ஒரு தடவை ஆக்ஷன் ரீப்ளேவா பராசக்தியோடு சிவபெருமான் ரிஷபாரூடரா வந்துட்டார். முதல்ல ஒரு தடவை வந்தார். இப்ப யார் குடிச்சது அப்படின்னு இந்த குழந்தை மேல காட்டுது. மேல காட்டுற இடத்துல ஒண்ணும் இல்லைன்னா இந்த குழந்தை பொய் சொன்னதா ஆயிடுமே அப்படின்னு குழந்தை வார்த்தையை உண்மையாக்கணுன்றதுக்காக அந்த பெருமான் மீண்டும் வந்து நிற்கிறான். அடுத்த வார்த்தை எழுதினார் சேக்கிழார், கண்ணிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த பாவையுடன் எதிர் நின்றாரை காட்ட. இவர் பார்க்கிறாராம். இப்ப குருநாதரும் காட்டி விட்டார், பெருமானும் வந்து விட்டார். காணுதல் பெற்றிலர்னு எழுதினார்.